வணக்கம் நண்பர்களே, சட்ட விளக்கம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அதாவது இந்து திருமண சட்டம். இந்து திருமண சட்டம்னா என்ன, அதன் வழியா பெண்களுக்கான உரிமைகள் என்னென்ன, திருமணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இங்க பேச போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மேற்கொள்ற திருமணங்களுக்காக தான் இந்த இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இந்த சட்டத்தின் மூலமா தான் இந்து சமய திருமணங்கள் பாதுகாக்கப்படுறதும் திருமண முறிவுகளும் நீதிமன்றத்தில் முடிவெடுக்கப்படுது. இந்த சட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, இந்தியாவில் வாழ்ற இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பார்சி இன மக்கள், இவங்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த சட்டத்தின் கீழே தான் வருவாங்க. முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், பார்சி இன மக்களுக்கு தனித்தனி சட்டப்பிரிவுகள் இருக்கு. மற்ற அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களும் ஜாதியை சேர்ந்தவங்களும் வந்துட்டு இந்து திருமண சட்டத்தின் கீழ் தான் வருவாங்க. ஒரு இந்து திருமணத்திற்கு முக்கியமான வழிமுறைகள் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், என்ன இருந்தா வந்துட்டு இந்த திருமணம் செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணமகனுக்கு வந்துட்டு 21 வயசு இருக்கணும், மணமகளுக்கு 18 வயசு முழுமையா பூர்த்தியாகி இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த திருமணம் செல்லும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, மணமகன் 21 வயசு கடந்திருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல, அதாவது மத்திய அரசு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க, மணமகளுக்கு, அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமண வயசு வந்து 21 உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆனா அது இன்னும் சட்ட வடிவம் பெறல. அதனால இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா மணமகளோட திருமண வயசு 18 தான். ஸோ மணமகனுக்கு 21 வயதும் மணமகளுக்கு 18 வயசும் இருக்கணும். அதே மாதிரி திருமணம் செய்ய போகும் மணமகன் மணமகளுக்கு வாழ்க்கை துணை, வேற ஒரு வாழ்க்கை துணை, மனைவியோ கணவனோ இருக்கக்கூடாது. அது ஏற்கனவே அவங்க திருமணமானவங்களா இருந்தா அவங்க சட்டப்படி விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு திருமணத்தை வந்து அவங்க செஞ்சுக்க முடியும். அதே மாதிரியா மணமகளும் மணமகனுக்கும் மன ரீதியா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது மனநோயோ இல்ல ஏதாவது மென்டல் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அந்த திருமணம் செல்லாது. இப்போ பெற்றோர் பார்த்து பண்ற திருமணமோ இல்ல காதல் திருமணம் எது நடந்தாலும் மணமக்களோட சம்மதம், முழு சம்மதத்தோட அந்த திருமணம் வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து முக்கியமான கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு திருமண பதிவு சட்டப்படி 2009ஆம் ஆண்டு வந்து தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்றினாங்க. என்னன்னா, திருமணம் முடிந்த 3 மாதத்திற்குள்ள திருமண பதிவு வந்து கண்டிப்பா பண்ணணும், அவங்க திருமணத்தை வந்து கட்டாயமா பதிவு பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. ஸோ நம்ம மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்து திருமண சட்டப்படியோ இல்ல தமிழ்நாடு திருமண பதிவு சட்டப்படியோ உங்க திருமணத்தை பதிவு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. திருமணத்தை சார்பதிவாளர் அலுவலகத்துல தான் பதிவு பண்ணணும். இதுக்கு நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்க முடியும். பதிவுத்துறையோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன் போட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்து திருமண சட்டத்துல பெண்களுக்கான உரிமைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்துல கண்டிப்பா பங்கு இருக்கு. அதாவது ஒரு பெண்ணோட திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணோட கணவரோட வாழ்நாள்ல அவர் சம்பாதிக்கிற அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்துலயும் வந்து உரிமை கோர முடியும் இந்த பெண். அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 1956 படி வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவரோட கணவரோட சொத்துக்கள்ல முழு உரிமை இருக்கு. கணவரின் பெயரில் அவரோட அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்துலயும் அவங்க உரிமை கோர முடியும். அதே மாதிரி முறையான விவாகரத்து இல்லாம கணவர் வந்துட்டு 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டா அவரோட சொத்துக்களை உரிமை கோர்றதுக்கான அதிகாரம் வந்து முதல் மனைவிக்கு இருக்கு. அதாவது இந்து திருமண சட்டப்படி முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது 2வது திருமணம் செய்யறது, முறையான விவாகரத்து இல்லாம திருமணம் செய்யறது, 2வது திருமணம் செய்யறது வந்து தவறு. அதனால அந்த சொத்துக்களோட உரிமை முழுசுமே வந்து முதல் மனைவியை தான் சாரும். அதே மாதிரி திருமணமான பெண்கள் அவங்க புகுந்த வீட்டுல எந்த சூழ்நிலையிலும் வசிக்கிற உரிமை இருக்கு. அதாவது கணவன் கூட எதனாவது பிரச்சனை, விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க உங்க புகுந்த வீட்டுல வாழ முடியும். கணவர் இறந்து விட்டாலோ எந்த ரீசன் இருந்தாலும் நீங்க வாழ முடியும். சப்போஸ் கணவர் இறந்து விட்டார் இல்ல வந்துட்டு விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா தங்குறதுக்கான ஒரு இடம் தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நீங்க அங்கே தங்கிக்கலாம். அதுக்கு எந்த காலக்கெடுவும் கிடையாது. நீங்க உங்களுக்கு முறையான விவாகரத்து கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த வீட்டுல தங்க முடியாது. அதுவே அந்த கணவரோட ஒரு திருமண பந்தத்துல இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது நீங்க உங்க புகுந்த வீட்டுல தங்கிக் கொள்ள முடியும். அடுத்ததா வந்து விவாகரத்து கோர்ற உரிமையும் பெண்களுக்கு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ நீங்களே நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய அப்பாக்களோட வாழ்நாள் சாதனை அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அவங்க நிறைய பேத்துக்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க, உங்களோட அப்பாக்களே சொல்லியிருந்திருப்பாங்க, அப்பா பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்ப்பா, இப்பதான் பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்கு, இப்பதான் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகள். அவங்களோட வாழ்நாள் அந்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா அந்த வாழ்நாள் சாதனையா நினைச்சிட்டு இருக்கிற விஷயம்
வந்துட்டு திருமணம். ஆனா எல்லா திருமணமும் வந்து சரியா இருக்கா, எல்லாமே கரெக்டா நடக்குதா, எல்லாருமே அவங்க வாழ்க்கையில நல்லபடியா இருக்காங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ உங்க கணவர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாரு, உங்களை ஏமாத்துறாரு, உங்களை உடல் அளவு துன்புறுத்துறாரு, அதாவது அடிக்கிறது, அந்த மாதிரியான வன்முறை செயல்கள் நடக்கும் பொழுது நீங்க விவாகரத்துக்கு வர முடியும். இதுக்கு வந்துட்டு இந்து திருமண சட்டப்படி கணவரோட ஒப்புதல் தேவையில்லை, நீங்க வந்துட்டு விவாகரத்துக்கு வரலாம். அதே மாதிரி நீங்க வாழ்வதற்கு, உங்க வாழ்நாள் ஜீவனத்துக்கு, உங்க குழந்தைகளோட பாதுகாப்புக்கு வந்து நீங்க ஜீவனாம்சமா ஒரு தொகையை வந்து கேட்க முடியும். ஒரு தொகைங்கிறது நீங்க ஃபுல் செட்டில்மெண்ட்டாவோ இல்ல மாசம் இப்படி இவ்வளோ அப்படின்ற மாதிரியோ மாதம் ஒரு தொகையாவோ நீங்க வாங்கிக்க முடியும். அதுவே விவாகரத்துக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னு இருந்தா வந்துட்டு மாதம் அந்த தொகை கிடைக்கிற மாதிரி இருந்தா அது கிடைக்காது. அது ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கும் பொழுது நீங்க அதை ஒண்ணா வாங்கிப்பீங்க. அதுவே மாதம் அப்படிங்கும் பொழுது நீங்க வேற திருமணம் செய்யாம இருந்தா கண்டிப்பா அதை வாங்கிக்க முடியும். அப்படியே நீங்க வேற திருமணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த தொகை வந்து உங்களுக்கு கிடைக்காது, அந்த ஜீவனாம்சத்தை நீங்க கோர முடியாது இன்னொரு திருமணம் செய்துக்கும் பொழுது. அதே மாதிரி உங்க கணவர் இல்ல கணவரின் குடும்பத்தார் உங்களை வந்துட்டு உடல் அளவுல துன்புறுத்துறது, அடிச்சு கொடுமைப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது நீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு குடும்ப வன்முறைக்கு எதிரான சட்டம் 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில நீங்க வந்து புகார் கொடுக்கலாம். அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதன்படி நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கோரி நீங்க புகார் அளிக்க முடியும். அதே மாதிரி உங்க கணவர் மற்றும் கணவர் குடும்பத்தார் உங்களை வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், இப்படி எதையாவது அசையா சொத்தா எதையாவது வாங்கிட்டு வர சொல்லி உங்களை துன்புறுத்தினா நீங்க வரதட்சணை தடுப்பு சட்டத்துல புகார் அளிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.